நீங்கள் சிறிது சின்னத்தில் போட்டியிட்டீர்கள். கொழும்பில் உங்களுக்கு என்ன நடந்தது? கொழும்பு என்ன நடந்ததுன்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க 282,000 votes இருக்கிறார் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். அந்த அந்த ஓட் வங்கி 52,000 இறங்கி. அப்போ இது என்னண்டா, மக்களுக்கு ஒரு வெறுப்பு, தேர்தல் மேலே ஒரு வெறுப்பு, வாக்களிக்காத போகாது ஒன்று. ரெண்டாவது, வாக்களித்ததில் கூட எல்லாம் அந்த ட்ரெண்டுக்கு போனாங்க. கோட்டாபய ராஜபக்ச ட்ரெண்டுக்கு போன மாதிரி ட்ரெண்டுக்கு போனாங்க. அப்போ ட்ரெண்டுக்கு போய் நாங்கள் பாடம் படித்த ஒருத்தரக்கா திரும்ப நாங்கள் பண்ணுவோமா என்று சரி ரோசிக்க இல்லாத. அப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, பண்ணால் அதை அனுபவிக்க தான் ஒன்றும். அதில் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை, மக்கள் ஓட் பண்ணலேன்னு எந்த கோபமும் இல்லை. எனக்கு கேட்டால் இது நான் எப்பயுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து லாவுடைய ஒரு நாட்டம் இருக்கணும் ஒரு மனிதனுக்கு போகிறதா இல்லையான்றது. அதை வச்சு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு கவலையும், நோ ரிக்ரெட்ஸ் அட் ஆல். அது மக்கள்கிட்ட ஆன அதை அவங்களுக்கு விட்டுருவணும், அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரியலைஸ் பண்ண போல நாட்டுக்கு இட் வில் பி டூ லேட். இதற்கு பிறகு அவர்கள் ஒரு நியாயமான முடிவெடுத்தாலும் அது தாமதம் என்கிறீர்கள். தாமதம் கஷ்டப்பட போகிறாங்க அவங்க தான், நாங்கள் இல்லை. நீங்களும் மக்கள் ஒரு தான் இல்லை, நாங்கள் என்ன, நான் ஒரு இண்டிவிஜுவல் தானே. நான் என்ன சொல்கிறேன், பொதுவாக மக்களுக்கு வரப்போகிற எஃபெக்ட் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மக்கள் தானே கஷ்டப்பட போகிறாங்கன்றது நான் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வாக்கள் கிடைத்தது கொழும்பில்? இல்லை என்ன இல்லை, அந்த 5% எண்ணி இருந்தால் ஷுவராக ஒரு சீட் கிடைச்சா நான் வந்திருப்பேன். இல்லை, உங்களுக்கு அதிக விருப்பு வாக்கள். அது கவுண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க, கொழும்பில் கேட்டால் சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்புரிமை கிடைக்கும் என்று? அது அப்படி யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பி பாசிட்டிவ்னு. நாங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாசிட்டிவாக நாங்கள் செஞ்ச வேலையில் வச்சு ரைட். நாங்கள் தார்டையும் காசை கொண்டு பங்குடலே சரியா, காசு கொடுத்து அரசியல் செய்யவும் இல்லை. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் வந்து இப்படி தானே ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு எஜெண்டா இருக்கும் ரைட். அந்த எஜெண்டாவுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த எஜெண்டாவில் அசாத் சாலிக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க அந்த எஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இனி அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலை இருப்பான். அது ஆட்கள் தான் அவங்க என்னத்தை பேசணும், ஆட்கள் டிசிஷன் எடுத்து முடிஞ்சுன்னு தான் ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை கவுண்ட் பண்ணிக்கணுன்றது தானே. இன்னமும் நான் ட்ரை பண்ணுறேன் ரீகவுண்ட்டுன்னு சொல்லி போகிறதுக்கு. கவுண்ட்டை பண்ணினா தானே உங்களுக்கு உண்மையிலே தெரியும் தார் வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அது சொல்லணும். எந்த ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்தில் உள்ள மிஸ்டேக் என்ன, 5%க்கு ஒசக்க வந்தால் மட்டும்தான் அதை கவுண்ட் பண்ணுவாங்க என்ற ஒரு டிசிஷன் வச்சுருக்காங்க. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், பார்ப்போம் என்ன மாதிரி செய்யலும்னு.